அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் லாபி. மாதம் தோறும் தான் பௌர்ணமி வருகிறது. ஆனால் சித்திரை மாத பௌர்ணமியில் அப்படி என்ன சிறப்பு உள்ளது என்பதை பார்ப்போமா? சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் கூடி வரும் பௌர்ணமி நாள் சித்திரா பௌர்ணமி நாளாகும். சித்திரை மாதம் வசந்த காலமாகும். கண்ணன் பகவத்கீதையில் கூறுகிறார், காலங்களில் நான் வசந்த காலமாக இருக்கிறேன். எனவேதான் இவ்வசந்த காலங்களில் ஆலயங்களில் தோறும் பெரும்பாலும் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. வளிமண்டலத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை திதி என்கிறோம். அமாவாசை அன்று சூரியனும் சந்திரனும் இணையும் நாளில் மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பதும், பௌர்ணமி அன்று சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் செய்வதும் தான தர்மம் செய்வதும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பௌர்ணமிகளில் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று மாதத்தின் பெயரும் நட்சத்திரத்தின் பெயரும் ஒன்றாகி சித்திரை மாதத்தில் சூரியன் உச்ச பலம் பெறுகிறார். சந்திரன் சித்திரை நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கிறார். சித்ரா பௌர்ணமி அன்று உப்பில்லாமல் உணவுண்டு பசும்பால் பசுநெய் பசுந்தயிர் தவிர்த்து சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து ஒரு மூங்கிலான முறத்தில் அரிசி வெல்லம் ஒரு நோட்டு புத்தகம் பேனா முதலியவை தானம் செய்யலாம். அது என்ன நோட்டு புத்தகம் பேனா புதிதாக உள்ளதா? நமது பாவ கணக்குகளை எழுதும் சித்திரபுத்திரனின் பிறந்த நாளாக சித்ரா பௌர்ணமி கருதப்படுகிறது. நம் பாவ கணக்குகளை நல்ல முறையில் அவர் எழுத வேண்டும் என்பதற்காக நோட்டு புத்தகம் பேனா தானம் கொடுக்கப்படுவதாக நம் முன்னோர்கள் கூறுகின்றனர். சித்ரா பௌர்ணமி அன்று அம்மன் கோவில்களில் பால்குடம் எடுப்பது, திருவிளக்கு பூஜை செய்வதும், சிவாலயங்களிலும் பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்வது மிகுந்த நன்மை அளிக்கும். நன்றி. மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி.